Taste the Daily. மக்கா நாம பொதுவா தமிழ்நாட்டை தாண்டி வெளியூர் செய்தி எல்லாம் பேசுறது இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம ஊர்ல அம்மா உணவகம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ரொம்ப நல்ல திட்டமா இருக்கேன்னு அப்படியே காப்பி பண்ணி 2018 வாக்குல அண்ணா கேண்டீன்ங்கிற பேர்ல ஆந்திராவில் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சது யாரு? சந்திரபாபு. அடுத்து 2019 ஆட்சிக்கு வந்த ஜெகன்மோகன் சந்திரபாபு மேல இருக்கிற கடுப்புல அண்ணா கேண்டீனை மூடினாரு. ஏழைகளோட வயிற்றில் அடிச்சா என்னாகும்? இன்னைக்கு 2024ல ஜெகன் ஆட்சி அதிகாரத்தை இழந்து தனியா நிக்காரு. திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கிற சந்திரபாபு அண்ணா கேண்டீனை ஆரம்பிச்சிருக்காரு. காப்பி அடிச்ச அண்ணா கேண்டீனை தொட்டவருக்கே அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிருக்குன்னு சொன்னா, அம்மா உணவகத்தை காலி பண்ண தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற விளம்பர கும்பலோட நிலைமை என்ன ஆகும்? ஜெகனை பார்த்து திருந்தணும், பாடம் கத்துக்கணும். சரி மக்களே, நேரம் ஆயிருச்சு, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்தியை அப்புறம் சொல்றேன். தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்குல மேல சந்தேகங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. வழக்குல சரண்டரான திருவேங்கடங்கிற ரவுடிய போலீஸ் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. யாரை காப்பாத்த என்கவுண்டர் பண்ணாங்கன்னு நாம கேட்கல சாமி, விவரம் தெரிஞ்சவங்க கேட்காங்க. கடலூர் பக்கம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணி எரிச்சிட்டு போயிருக்காங்க. யாரு பண்ணா, ஏன் பண்ணான்னு ஒரு விவரமும் தெரியல. வீட்டுக்குள்ள கூட பாதுகாப்பு இல்ல. சட்டம் ஒழுங்கு சிரிப்பா சிரிக்குது. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரின்னு வரலாறு பேசுற மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போர்வை கொடுத்தது திராவிட மாடல்னு எதிர்கால சந்ததிகள் படிக்க போறாங்க. தென்காசி பக்கம் பஸ்ஸுக்குள்ள மழை தண்ணி ஒழுகுனதும் மேல பேனரை விரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் பக்கம் 24 மணி நேரமும் பால் கிடைக்குதோ இல்லையோ, டாஸ்மாக் பார்ல பாட்டில் கிடைக்குது. நள்ளிரவு நேரத்துல தொடங்கி அதிகாலை வரையில குடிமகன்களோட தேவையை நல்லா கவனிச்சிருக்காங்க. இதாம்ல விடியலு, இதான் விடியலு. மக்கா, குறுஞ்செய்தியை பார்த்துட்டோம், விரிவான செய்திகளை பார்க்கலாம் வாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அடுத்தடுத்து பல மர்மங்கள் நடக்குதப்பா. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட திருவேங்கடங்கிற ரவுடிய போலீஸ் என்கவுண்டர் பண்ணி கொன்னுட்டாங்க. ஒரு தரப்புல இந்த மாதிரி ரவுடிகளை இப்படிதான் கொல்லணும்னு வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இம்புட்டு அவசரமா இவரை ஏன் என்கவுண்டர் பண்ணணும், யாரை தப்பிக்க வைக்க இந்த என்கவுண்டர் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்காங்க. சென்னையில சினிமா படத்தை எல்லாம் மிஞ்சிற மாதிரி என்கவுண்டர் ஒன்று நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலையில சம்பந்தப்பட்ட ரவுடி திருவேங்கடம் மணலில இருக்கிற அவனோட வீட்டில் ஆயுதங்களை வச்சிருக்கிறதாவும், அதை பறிமுதல் பண்றதுக்காக அவனை மணலிக்கு கூட்டிட்டு போனதாவும் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. வண்டியில போயிட்டு இருந்தப்ப ரெட்டேரி ஏரிக்கரை பக்கம் இயற்கை உபாதைகள் இம்சை பண்ணுச்சான். உடனே வண்டியை நிறுத்திட்டு இயற்கை உபாதைகளை கழிச்சிட்டு இருந்தப்ப காவலர்களை தள்ளிவிட்டு ரவுடி திருவேங்கடம் ஓடிட்டான். எவ்வளவோ விரட்டியும் அவனை பிடிக்க முடியல. உசேன் போல்ட்டை விட வேகமா ஓடினவன் புழல் ஏரியாவில் இருக்கிற வெஜிடேரியன் வில்லேஜுக்குள்ள போய் பதுங்கிட்டான். காவல்துறை சும்மா இருப்பாங்களா? விசாரிச்சு திருவேங்கடம் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை சுத்தி வளைச்சு பிடிக்கலான்னு நினைச்சப்ப அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்டேவும். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போனவன் கையில ஒரு கள்ள துப்பாக்கியோட நின்று இருக்கான். அவன் போலீஸை சுட, போலீஸ் அவனை சுட, கடைசியில திருவேங்கடம் என்கவுண்டர்ல இறந்தே போயிட்டான். இது இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிற செய்தி. இதுல கேள்வி என்னன்னா, இந்த திருவேங்கடத்தை போலீஸ்ல சரண்டர் ஆனார்னு சொன்னாங்க. அது உண்மைனா நான் தான் கொலை பண்ணேன்னு சரண்டர் ஆனவன் ஏன் தப்பிச்சு ஓடணும்? சரி, ஓடுனா எப்படி சம்பந்தமே இல்லாம அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு ஓடனா? அதுவரை காவல்துறையால பிடிக்க முடியலையா? எப்படி அவன் கைக்கு கள்ள துப்பாக்கி வந்தது? இப்படி பல கேள்விகள் இந்த விவகாரத்துல இருக்கு. அட, நம்ம கேட்கல, விவரம் தெரிஞ்சவங்க கேட்காங்க. திருவேங்கடம் யார் சொல்லி கொலை பண்ணா, யாரை காப்பாத்த இந்த என்கவுண்டர் நடந்ததுன்னு கேட்காங்க. ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 2 திமுக நிர்வாகிகள் சிக்கியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். பேசாம ஆம்ஸ்ட்ராங் உறவினர்களும் கட்சிக்காரங்களும் கேட்ட மாதிரி கேஸை சிபிஐ கிட்டயே கொடுத்திருக்கலாம் போல. என்ன மக்கா, இந்த என்கவுண்டர் பத்தி உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கப்பா. ஆம்ஸ்ட்ராங் கொலை என்கவுண்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இதுதான் சார் இரும்பு கரம். இப்படி என்கவுண்டர்ல போட்டா சட்டம் ஒழுங்கா காப்பாத்திடலான்னு சிலர் பேசுதாங்கல்ல, அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படிலாம் சட்ட ஒழுங்கா காப்பாற்ற முடியாதுங்கிறது தான். இன்னைக்கு கடலூர் பக்கம் ஒரு கொடூர கொலை நடந்திருக்கு. அதுதான் என்கவுண்டர்கள் ஒரு தீர்வு இல்லைங்கிறதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. கடலூர் பக்கம் இருக்கிற காராமணி குப்பத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை பண்ணி எரிக்கப்பட்டிருக்காங்க. சுதன் குமாருங்கிற ஐடி கம்பெனி ஊழியர் குடும்பத்தோட இந்த காராமணி குப்பத்துல இருந்திருக்காரு. யாரு பண்ணா எப்படி பண்ணான்னு தெரியல. சுதன் குமாரையும் 65 வயசான அவரோட அம்மாவையும் 10 வயசான அவரோட பையனையும் கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணி ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ரூம்ல போட்டு எரிச்சிருக்காங்க. அந்த வீடு முழுக்க ரத்தமா சிதறி கிடக்கு. அதாவது 10 வயசு பையனை ஈவு இறக்கமே இல்லாம கொன்னு எரிச்சு போட்டு போறாங்கன்னு சொன்னா நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை யார் பண்ணா, எதுக்கு பண்ணா? குடும்ப பிரச்சனையா, முன் விரோதமான ஒன்றும் புரியல. இந்த மாதிரி கொலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய நடந்திருந்தாலும் ரொம்ப கொடூரமா நடந்திருக்கிறது இந்த கொலை தான். இதுல இருந்து ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது. என்கவுண்டர் பண்றது, ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில பேச போறோம்னு சினிமா டைலாக் பேசுறதால சட்டம் ஒழுங்கா காப்பாற்ற முடியாது. அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஐயா காமராஜரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் காமராஜர் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் ஒன்று பண்ணாரு பாருங்க. ஷப்பா முடியல. இந்த காலை உணவு திட்டத்தை வச்சு இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியலப்பா. சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். அதாவது ஒரு பாப்பா சாப்பிடலன்னு சொன்னதும் அதை கேட்டு மனமுருகி ஐயா ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சதா சொல்ல வராரு. அதானே சரி. ஐயா மனமுருகி ஆரம்பிச்ச இந்த திட்டத்துக்கு அதிமுக ஆட்சியில ஏன் காலை உணவு திட்டம்னு பேர் வச்சாங்க? பொதுவா திட்டத்துக்கு பேரை மட்டும் மாத்திட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இந்த திட்டத்துல பேரை கூட மாத்த காணோம். அதாவது அதிமுக ஆட்சியில இருந்தப்பவே பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை பிளான் பண்ணாங்க. முதல் முயற்சியா சென்னையில மட்டும் செயல்படுத்தினாங்க. அந்த திட்டத்துக்காக சென்னையில 2 பெரிய கிச்சன் தயார் செய்வதற்கான வேலையும் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்த ஐயா அதை அதே பேர்ல விரிவாக்கம் பண்ணி கண்டினியூ பண்றாரு. அதாவது திட்டத்துல மாற்றம் பண்ணோம், சிறப்பா செயல்படுத்துறோம்னு சொன்னா ஏத்துக்கலாம். அதை விட்டு சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். இப்படிலாம் டயலாக் பேசினா என்ன பண்றது? விளம்பர ஆட்சியில புது திட்டம் எதுவுமே வரலங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. நான் சொல்ல சாமி, வரலாறு சொல்லுது. அப்புறம் இந்த விளம்பர கவர்மெண்டால ரேஷன் அரிசி பருப்பு கூட ஒழுங்கா போட முடியலைங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஐயா அதையெல்லாம் சரியா பண்ணிட்டு ஏழைகளின் தோழன்னு டயலாக் பேசலாம். அதை விட்டுட்டு சும்மா டயலாக் பேசினா நாம ஏத்துக்கிறோமோ இல்லையோ ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. என்னமோ மக்கா, ஐயா ஸ்டாலின் தினமும் இப்படி புது புது கதையா சொல்றாரு. மக்கள் தன்னை பாராட்டுறதா தம்பட்ட அடிச்சுக்கிற முதல்வர் கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்தினா மற்றது எல்லாம் தானா சரியாகும். தன்னோட வேலையை ஐயா இன்னும் செய்யவே இல்லைங்கிறது தான் இந்த விளம்பர ஆட்சியோட கொடுமையே. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.